அழகில்லா வாத்துக்குஞ்சு. அது ஒரு அழகான பெரிய ஏரிக்கரை. அந்த ஏரிக்கரையில் ஒரு அம்மாவாத்து ஒன்று தனது முட்டைகள் மீது அமர்ந்து, எப்போ என்னோட வாத்து குஞ்சுகள் வெளியே வருமோ தெரியலையே அப்படின்னு ஆவலாக காத்துட்டு இருந்தது. சில நாட்கள் கழித்து அந்த முட்டைகளிலிருந்து அழகான மஞ்சள் நிற வாத்து குஞ்சுகள் வெளியே வந்தது. அதை பார்த்த அம்மாவாத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் கடைசியாக இருந்த பெரிய முட்டையிலிருந்து ஒரு சாம்பல் நிற குஞ்சு வெளியே வந்தது. அந்த சாம்பல் நிற குஞ்சு தோற்றம் வித்தியாசமாக இருந்தது. அதை பார்த்த மற்ற வாத்து குஞ்சுகள் சிரிக்க தொடங்குச்சு. ஹா, நீ என்ன இவ்வளவு அருவெருப்பாக இருக்கன்னு சொல்லி அந்த சாம்பல் நிற குஞ்சை மஞ்சள் நிற வாத்து குஞ்சுகள் கேலி செஞ்சது. இதை கேட்ட சாம்பல் நிற குஞ்சு கண் கலங்கி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அது மஞ்சள் நிற வாத்து குஞ்சுக்கு கிட்ட, என்னை விளையாட்டுக்கு சேர்த்திக்கோங்க, என்னை நண்பனாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கேட்டது. ஆனால் மஞ்சள் நிற வாத்து குஞ்சுகள் அதை மறுத்துருச்சு. ஒரு நாள் அந்த சாம்பல் நிற குஞ்சு ஏரிக்கரையில் தனியாக உட்காந்துட்டு இருந்தது. அது ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. நம்மளை யாருக்குமே பிடிக்கல, நாம் இங்கே இருக்கக்கூடாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த சாம்பல் நிற குஞ்சு அந்த இடத்த விட்டு வேகமாக நடந்து போயிடுச்சு. காலங்கள் மாறிச்சு. குளிர்காலம் வந்தது. குளிர்காற்று பலமாக வீசியது. பனி எல்லா இடங்களிலும் படர்ந்தது. அது குளிரில் ரொம்பவும் கஷ்டப்பட்டது. ஆனால் அது நம்பிக்கையை மட்டும் இழக்கல. சில மாதங்கள் அப்படியே போச்சு. வசந்த காலமும் வந்தது. மரங்கள் மீண்டும் பசுமையாக மாறிச்சு. வண்ண மலர்கள் இருந்தது. பறவைகள் பறந்துட்டு இருந்தது. ஏரி மீண்டும் பிரகாசமாக தெரிஞ்சது. ஒரு நாள் அந்த சாம்பல் நிற குஞ்சு அமைதியாக ஏரிக்குள்ளே பார்த்தது. தண்ணீரில் தெரிஞ்ச அதனோட உருவத்தை பார்த்ததும் அது ஆச்சரியத்தில் நின்றுச்சு. இது நானான்னு சொல்லி மகிழ்ச்சியோட கத்துச்சு. அருவெருப்பாக இருந்த வாத்து குஞ்சு இப்போது ஒரு அழகான வெள்ளை அன்னப்பறவையாக மாறியிருந்தது. மற்ற அன்னப்பறவைகள் அதை சுற்றி வந்துச்சு. நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லி பாராட்டுச்சு. இதை கேட்ட அன்னப்பறவை ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ தான் அதுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நம்ம வெளிப்புற தோற்றத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தோம். வெளிப்புற தோற்றம் நிரந்தரமானது இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துச்சு. இக்கதை உணர்த்தும் நீதி, பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் ஒரு நாள் நம்முடைய உண்மையான அழகு உலகிற்கு தெரியும்.